Hello and welcome to all. So long gap அப்புறம் உங்களை மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு தேங்க்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ கொடுக்கலாமே. அண்ட் தென் எம்எஸ்எம்இ போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ அதை வந்து டெலிவரி பண்ணலாமேன்றதுக்கான ஒரு மெயின் பெர்ஸ்பெக்ட் தான் இந்த வீடியோ. இந்த எம்எஸ்எம்இயை வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் லிமிடெட் அண்ட் கம்பெனிஸ் ஆர்ஓசி ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே எம்எஸ்எம்இ ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்எஸ்எம்இ நம்பர் நம்மகிட்ட இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி வந்து அதை வெரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டை வாங்கி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு ரெக்டிஃபிகேஷனை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக போர்ட்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எம்எஸ்எம்இ நம்பர் இருந்தால் மட்டும் போதும், நம்ம என்ன கேட்டகரியில் வர்றோம், ப்ளஸ் நம்மளோட சர்வீஸ் டைப், நம்ம பிஸ்னஸ் டைப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்மளால வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ டைம் மிஸ் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் வெரிஃபைன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெரிஃபை உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஓடிபி கிடிபி எதுவுமே கேட்காது. இதுக்குன்னு நீங்கள் லாகின் பண்ணுமா சார் என்னோட எம்எஸ்எம்இன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நம்ம யாரோட நம்பரை வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட நம்பரை போட்டால் மட்டும் போதும். ஸோ 1 செகண்ட். ஸோ நம்ம யாரோட நம்பரை வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட நம்பரை போட்டால் போதும். ஆஃப்டர் தென் கேப்சாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சர் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் வெரிஃபைன்னு கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டில் என்ன பண்ணிடுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்காது. இப்போ ரீசெண்டாக வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ஆப்ஷனில் என்ன பண்ணிக்க முடியும்னா, அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு உண்டான என்டர்பிரைசஸோட நேம் ப்ளஸ் அதோட ஆர்கனைசேஷன் டைப், பார்ட்னர்ஷிப்பா இண்டிவிஜுவலா இல்லை என்ன கேட்டகரைஸ் அப்படின்ற கேட்டகரி, தென் மேஜர் ஆக்டிவிட்டின்றப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, இதே இது மேனுஃபேக்சர்னா இந்த இடத்துல மேனுஃபேக்சர்னு இருக்கும், ட்ரேடர்ஸ்னா ட்ரேடர்ஸ்னு இருக்கும், சர்வீசஸ்னா சர்வீசஸ் இருக்கும். ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டகரி, ஏன்னா எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 பொறுத்த மட்டும் நமக்கே தெரியும் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீசஸ் அண்ட் நாட் ஃபார் த ட்ரேடர்ஸ்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் ரிலேட்டட், இது என்னோட உதயம் நம்பர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் கேட்டகரியில் இருக்கேன். ஸோ அந்த சர்வீசஸ்ன்றதுனால அந்த ஒரு கேட்டகரி ஸோ கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேஜராக சொல்ல வேண்டிய இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையும் ஸோ எம்எஸ்எம்இ சார் எம்எஸ்எம்இ அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார்ன்ற மாதிரி ஒரு சிலர் டவுட் இருந்திருக்கும். ஸோ அந்த எம்எஸ்எம்இ அப்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையும் மேனுவலாக அப்டேட்ன்ற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. எம்எஸ்எம்இ பொறுத்த மட்டும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுவோம், ஃபைல் பண்ணி முடிச்சுட்டு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைக்ரோவில் இருக்குமா ஸ்மாலில் இருக்குமா என்டர்பிரைசஸ் டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக, ஏன்னா டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி தான் என்டர்பிரைசஸ் டைப் கிரியேட் ஆகும். ஸோ அந்த என்டர்பிரைசஸ் டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேனுவலாக வந்து கிரியேட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இதையே கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணாலே போதும், அந்த வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிளாசிஃபிகேஷன் இயர் 25, 26 அப்படின்றது அசஸ்மெண்ட் இயர்னு கூட வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன விதமான டைப், அந்த அசஸ்மெண்ட் இயரில் அது என்ன விதமான டைப் ப்ரீவியஸ் இயரில் இருந்துச்சுன்ற கேட்டகரி ப்ளஸ் கிளாசிஃபிகேஷன் என்னைக்கு லாஸ்ட்டாக நடந்துச்சுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுன்றப்ப 24, 25, 23, 24, 24, 23 சாரி 22, 23. ஸோ இந்த கேட்டகரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். அதாவது லாஸ்ட்டாக முடிஞ்ச வருஷத்துக்கு அசஸ்மெண்ட் இயரில் அப்டேட் பண்ணும் போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்காக. தென் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே தெளிவாக வந்துடும். தென் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனும் அவங்க எப்போ பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுன்றது நம்ம உதயமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்ட்டிகிட்ட கேட்கணும், இல்லைன்றப்ப நம்ம போர்ட்டலில் போய் லாகின் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேட்டை வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி மாதிரி ஜஸ்ட் அவங்க நம்பர் இருந்தால் போதும், அவங்க என்ன கேட்டகரைஸ்ல இருந்து அவங்களோட டீட்டெயில்ஸை தாராளமாக நம்மளாவே எடுத்துக்க முடியும். ஐ ஹோப் இது கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்க கம்பெனிஸ்க்கு உதவுன்றதை நம்புறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நியூ அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.